உலக அளவுல இந்தியாவில் தான் இளம் சிறார்களின் குற்றங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு புள்ளி விவரம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு உலக அளவுல வரக்கூடிய படங்கள் சரி, இந்தியாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வன்முறை சார்ந்த படங்கள் தான் அதிக அளவு மக்களால் விரும்பப்படுது. கலெக்ஷனும் அதிக அளவு இருக்கு. இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் இதுல செயற்கை ஐட்டம், அதிக கார மசாலா ஐட்டம் சாப்பிட்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே ஒரு கோபத்தை தூண்டுறது. ஸோ அப்ப நம்மளுடைய உடல்ல பலவித மாற்றங்கள் ஏற்படுது. நம்ம பார்க்குற படங்களும் அப்படி இருக்கு. பேசுற வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நாகரிகம் இருந்துச்சு, இப்பெல்லாம் நாகரிகமே இல்லை. நம்ம ஒரு வண்டியில போறோம், வண்டியில உடனே ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்றோம். இன்னைக்கு கெட்ட வார்த்தை சர்வ சாதாரணமா ஆண்களாலும் பெண்களாலும் யூஸ் பண்ணப்படுது. பெற்றோர் கவனிப்பு இல்லாம வளரப்படும் குழந்தைகள் என்னன்னா இளம் குற்றவாளியா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தை தொழிலாளர்கள்ல தவறான தொழில்கள்ல ஈடுபடுத்தப்படுவர்களும் குற்றவாளியாக கூடிய வாய்ப்பு இருக்கு. தவறான நண்பர்களோட பழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுவாங்க. இன்னைக்கு என்னன்னா டிவி, இணையதளங்கள், வீடியோ கேம், பல விஷயங்கள் எல்லாமே வன்முறையை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. போதை மருந்து, ஆல்கஹால் போன்ற பழக்கங்களும் குற்றத்தை தூண்டுறதுக்கான வழிவகைகளை செய்து. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா இந்தியாவில இளம் குற்றவாளிகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கு நாடு டிஃபரெண்ட் மாறுபட்டாலும் இந்தியாவில் அதிக அளவு குற்றங்களுடைய சதவீத எண்ணிக்கை அதிகமா இருக்கு. குற்றங்களை இரண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு வன்முறை குற்றம், இன்னொன்னு வன்முறை அல்லாத குற்றங்கள். வன்முறை குற்றம்னா கொலை, கொள்ளை, பாலியல் வழக்கு, தீ வைப்பு, மோசடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வன்முறை குற்றங்கள்ல அடங்கும். வன்முறை அல்லாத குற்றங்கள்னு பாத்தீங்கன்னா பிக் பாக்கெட் செய்யறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இடத்துல கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்வது, தடைகளை மீறுவது, அப்புறம் என்னன்னா வண்டி வாகனத்துல இஷ்டத்துக்கு போய் மற்றவங்களை துன்புறுத்துவது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வன்முறை அற்ற குற்றங்கள்ல வரும். 2016 இருந்து 2020 வரை இந்த இடைப்பட்ட 4 வருடங்கள்ல குற்றங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாட்டிலையும் குற்றங்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் தான் இருக்கு. இதுல இந்தியாவுடைய எண்ணிக்கை இளம் சிறார் குற்றங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப இன்க்ரீஸா இருக்கு. மற்ற நாடுகளை விட ரொம்ப கூட இருக்கு. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா 2016 இருந்து 2020 வரை பாத்தீங்கன்னா 50 இருந்து 57% உயர்ந்திருக்கு. கனடால பாத்தீங்கன்னா 32% இருந்து 44% உயர்ந்திருக்கு. அமெரிக்கால பாத்தீங்கன்னா 27% இருந்து 32% உயர்ந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடுகளுடைய எண்ணிக்கை உயர்ந்துதான் இருக்கு. இந்தியால இது 32% இருந்து 47% உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15% இந்த 4 வருடங்கள 2016 இருந்து 2020 15% உயர்ந்திருக்கு. இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் கூட. இந்தியாவுல வன்முறை குற்றம், வன்முறை அல்லாத குற்றம், இந்த இளம் வயதுடைய குற்றவாளிகள் பாதிக்கு பாதியா இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியாவில் இளம் குற்றவாளிகள் மாநிலங்களுக்குடைய விகிதம் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் தான் நம்பர் 1 இளம் குற்றவாளிகள் அதிகருடைய மாநிலமா இருக்கு. மத்திய பிரதேசம் 2ஆம் இடத்துல இருக்கு, 67.1%. மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தில்லி அப்படின்னு இளம் வயது குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே இருக்கு. குற்றங்களை தடுக்க போலீசார் கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெயர் எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஈஸியா ஒரு மனிதனை குற்றவாளியா மாற்றுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் இப்ப இருக்கு. நாம நம்மளுடைய தனிப்பட்ட பொறுப்பு, ஒவ்வொரு மனிதனும் தன்னை உணர்ந்தால் மட்டுமே குற்றங்கள்ல இருந்து விடுபட முடியும், குற்றம் செய்யாம இருக்கவும் முடியும்.